ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ரிஷபத்திற்கு பெரும்பாலும் ஒரு 80% அம்மாவிற்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம், உங்களுக்கு தாயின் மீது இருக்கக்கூடிய பாசம்னு இதுதான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு தாயின் மீது பாசமும் பக்தியும் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கடைசியில் நடக்கிற ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது வந்துடுவார். இப்போ இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு ராகு போவதும் 3ஆம் இடத்திற்கு ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் இல்லையா. அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஆக 12 ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா இந்த 2026ஆம் ஆண்டு அப்படின்றதுலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போ 12 ராசிக்காரர்களில் என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள், சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா அப்படிங்கிறதை இப்போது பார்க்கலாம். சரி, 2026ஆம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரக பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனி பயிற்சி தான். சனி பகவான் இந்த தடவை பயிற்சி அமைப்புகளில் இல்லை. அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய 12வது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் 2 விதமாக இருக்கும். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் மிதுனத்தில் இருப்பார். அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார். மறுபடியும் ஒரு 3 மாதத்திலேயே நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் 3 ராசிகளில் அப்படியே மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது. ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும். அப்போ அந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அதிசார குருப்பெயர்ச்சின்ற மாதிரி 2025 அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு அதிசார குருப்பெயர்ச்சி நடந்தது இல்லையா. அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குருப்பெயர்ச்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதியும் அதனை அடுத்த 3 மாதங்களிலேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சிகளாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். சரி, இப்போது 12 ராசிகளும் எந்த மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் 2026என்றதில் பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு போன வருஷம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டம் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சாதகமாக ரொம்ப பெரிய அளவில் நான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகலை, கோடீஸ்வரன் ஆகிட்டேன், அவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் எவ்வளோ சம்பாரிச்சிட்டேன்னு சொல்ல முடியலைன்னா கூட ஓரளவுக்கு நான் நல்லா தாங்க இருக்கிறேன் ஐயா என்ற மாதிரியாக 2025 கடந்து போன ஆண்டு ஓரளவிற்கு நல்லா தான் இருந்தது. ஆனால் அதை விட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு 2026 உண்டுங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னா 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய லாபச்சனி இந்த 2026ஆம் ஆண்டும் நீடிக்கிறார். அதைவிட மேலாக
கடைசியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி கடைசியில் நடக்கிற ராகு கேது பயிற்சி கூட உங்களுக்கு 3ஆம் இடத்துல கேது வந்துடுவார். இப்போ இருக்கக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு ராகு போவதும் 3ஆம் இடத்திற்கு அப்படியே கேது வருவதும், அதுவும் வருட கடைசியில் நடக்கக்கூடிய சில அமைப்புகள். குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான், அதற்கப்புறம் ஜூன் மாதம் 3ஆம் இடம் 4ஆம் இடம்னு இந்த வருஷம் 3 இடங்களுக்கு மாறுவார். குருவும் உங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு, பொருள் சேர்க்கை நடக்கக்கூடிய அமைப்பு, மிக முக்கியமாக ஆணுக்கு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் என்கின்ற அளவில் மனதிற்கு பிடித்த ஒரு துணையை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போவதால் இதுவரைக்குமே திருமணம் நிச்சயமாகாதவர்களுக்கு திருமண நிச்சயம், இந்த வருடத்திலேயே திருமண உறவுகள், புத்திர பாக்கியம் கிடைத்தல், வேலை நிறைவாக இருக்கக்கூடிய தன்மை, கடக வீட்டிற்கு குரு பகவான் போவதால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற இடங்கள்லேயே நல்ல வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, பெரியோர்களுக்கு எதையாவது செய்யக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய அம்மா பக்தர்களாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே டக்குன்னு உங்களுடைய அம்மாவுடைய பாசம், உங்கள் அம்மா பாசம், அம்மாவிற்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம், உங்களுக்கு தாயின் மீது இருக்கக்கூடிய பாசம்னு இதுதான் எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு தாயின் மீது பாசமும் பக்தியும் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. வயதிற்கு ஏற்ற வகையில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நன்மைகள் கூடுதலாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதிலும் மிகப்பெரிய அமைப்பில் கூடுதலாக என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதுவரைக்குமே எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்து வந்ததோ, எந்தெந்த விஷயங்களில் இதுவரைக்குமே உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் இருந்ததோ, அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் இருந்து ஓரளவிற்கு தீர்வுகள் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நட்பு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு மாதிரியான அமைப்புகள், நட்பில் ஏற்பட்ட விரிசல்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. கூட்டு தொழில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு என ரிஷபத்திற்கு பெரும்பாலும் ஒரு 80% நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக வருடமாக அமைந்திருக்கிறது இந்த 2026ஆம் வருடம்.